கிருஷ்ண ஜெயந்திக்கு உப்பு சீடை செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கிளாஸ் அரிசி மாவு, பதப்படுத்தின அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அப்படின்னா அரிசியை ஊற வச்சு 1 ஹவர் ஊற வச்சு களைஞ்சியை வடிகட்டிட்டு வேஷ்டியில் போட்டு நல்லா உணர்த்திட்டு மிஷினில் அரைச்சின்னு வந்திருக்கோம். அதுக்கு பேர் தான் பதப்படுத்தின அரிசி மாவு, எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். உளுத்தம்பருப்பு ஒரு அரை கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். பெருங்காயம், வெண்ணெய், தேங்காய், கொஞ்சம் எள், தேவைக்கு ஏற்ப உப்பு போட்டுக்கணும். இப்போ வந்து உளுத்தம்பருப்பை வறுக்க போகிறேன், அது காட்டுறேன். இப்போது எடுத்து வச்சுருந்த உளுத்தம்பருப்பை போட்டுட்டு பாருங்கள், இப்போ சிவப்பாக வரணும், இந்த கலர் வரணும். இதை வறுத்துட்டு தட்டில் போட்டு ஆற வைக்கணும், ஆறத்துக்கு விடணும். அதுக்கப்புறம் இது இப்போ இந்த எடுத்து வச்ச அரிசி மாவை எடுத்து போட்டு உளுத்தம்பருப்பு வறுத்தப்புறம் அதே வானிலையில் போட்டு அரிசி மாவை வறுத்துக்கணும். அந்த ஈரப்பதம் போகணும். இந்த பதம் என்னென்னா, போட்டால் எடுத்து கோலம் போட்டால் வர மாதிரி பண்ணணும்னு சொல்லுவாள். அந்த மாதிரி வதத்துக்கு வறுக்கணும். சிவப்பாக வறுக்கக்கூடாது. உப்பு சீடைக்கு ரொம்ப செவக்கெல்லாம் வறுக்கக்கூடாது. இதில் காட்டுங்க, இங்கே காட்டுங்க. எப்படி அதான் பதம், கோலம் போடுறதுக்கு வரணும். அவ்வளோ வறுத்தா போதும். அரிசி மாவு வறுத்து சொல்லி ஆறி போச்சு. அதில் என்னென்னலாம் போடலான்னு காட்டுறேன். போடணுன்னு உளுத்தம்பருப்பு வறுத்து வச்சுருந்தோமே, அதை வந்து மிக்சியில் நல்லா பொடிச்சு சலிச்சு வச்சுருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் எள் 1 டீஸ்பூன், கொஞ்சமாக பெருங்காயம், 2 டீஸ்பூன் வெண்ணெய், அந்த தேங்காய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை நான் என்ன பண்ணுவேன்னா மிக்சியில் ஒரு அடி அடிச்சுடுவேன். மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு போடுவேன். ஏன்னா அது அன்ஈவனாக இருக்குமே தேங்காய் சம்டைம்ஸ். அதனால் இது ஈவனாக இருக்கிறதோ, உங்களுக்கு ஈவனாக இருந்தால் இந்த சீடை உருட்டும் போது உங்களுக்கு ஈஸியாக நல்லா வரும். அதனால இந்த மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு தேங்காயை அதில் போட்டுக்கணும். போட்டுட்டு எல்லாத்தையும் உப்பு போடணும். இதுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டு இது நல்லா கலந்துக்கணும். வெண்ணெய் இருக்கு இல்லையா, வெண்ணெயை போட்டு சேர்த்து நல்லா பிசையணும். மாவோட பிசைஞ்சிட்டு அப்புறமா தான் தண்ணி போடணும். அதுக்கு முன்னாடி தண்ணி போடக்கூடாது. வெண்ணெய் போட்டால் ஒரு இடத்துல வெண்ணெய் தங்கி போயிடும். வெண்ணெய் சேர்த்து பிசைஞ்சாச்சு. இப்படி தான் இருக்கணும். தண்ணி ரொம்ப விட்டுறக்கூடாது. இந்த பதம் இருந்தால் போதும். இப்போ ஒரு சின்ன உருண்டை பண்ணி காட்டு ஒன்றுக்கு. இப்போ உருட்டுறது எப்படி காட்டுறேன். கொஞ்சமாக சின்னதாக எடுத்துட்டு இந்த மாதிரி உருட்டணும். ஓகே. இது சீடெல்லாம் உருட்டியாச்சு. எண்ணெய் வச்சுருக்கேன், தேங்காய் எண்ணெய் வச்சுருக்கேன். காஞ்சத்தா பார்க்கலாம், காஞ்சிருக்கு. இது வந்து இரும்பு வாண்டி வச்சுருக்கேன். ஏன்னா நிதானமாக வேகும், நல்லா வரும்னுட்டு இரும்பு வாண்டி வச்சுருக்கேன். மேலே எழும்பி வரதுக்கு வரணும். காஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக சீடையை போடலாம். சீடையை போட்டுட்டு கொஞ்சம் தள்ளி நிற்கணும். ஏன் சம்டைம்ஸ் வெடித்தாலும் சான்சஸ் இல்லை, பயம் இல்லை. பட் எதுக்கும் ப்ரிகாஷனாக தான் தள்ளி நின்னால் நல்லது. இப்போ எல்லாம் ஒட்டிக்காது அதெல்லாம். இல்லை, மெதுவாக அப்படி பண்ணிவிட்டு போடணும். இது என்ன இதுக்கு என்ன எதுக்கு
கொಬ್ಬரி எண்ணெய் போட்டிருக்கேன், இது தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன். சீடை வந்து சீடை வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும் தேங்காய் எண்ணெயில் பண்ணிங்க. ஓகே. அதுக்காக ஏன்னா அதுலேயே தேங்காய் போட்டு கலந்துருக்கோம் இல்லையா, ரொம்ப ஸ்மெல்லு ரொம்ப நல்லாயிருக்கும். வெந்துருக்கு, இன்னும் கொஞ்சம் கலர் வரணும். கடலை எண்ணெயும் போட்டு பண்ணலாம். கடலை எண்ணெயும் பண்ணலாம், இல்லை ஒரு ஸ்மெல்லும் வேண்டான்னா உங்களுக்கு ரீஃபைண்ட் ஆயிலையும் பண்ணலாம். இப்போல்லாம் என்ன நல்ல இந்தமாரி தேங்காய் எண்ணெயோ கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறோம் இல்லையா. எப்போதுமே பட்சணத்துக்கு தேங்காய் எண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால தான் தேங்காய் எண்ணெய். ஓகே. இப்போது நல்லா வெந்தாச்சு. கலர் எப்படி வந்துருக்கோம், இந்தமாரி கலர் வரணும், அந்த ஓசை அடங்கணும். அப்போ எடுத்து டிஷ்யூ பேப்பரில் போட்டணும். சவுண்ட் எப்படி வரட்டும், அப்படி வந்தால் தான் நல்லா வெந்திருக்கணும்.